வெல்கம் பேக் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம ஊரில் பொங்கல் மாதிரி இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷன். அதனால் ஒரு 1 வீக் லாங் ஹாலிடே வருது. அதுக்காக நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம், 3 days ட்ரிப்பு. அதுக்காக தான் நான் இப்போ கிளம்பி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டாண்ட வந்திருக்கோம். இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்ப போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து யோசு வந்து ட்ரிப் போய் சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி காரில் கொஞ்சம் திங்ஸ் வந்து லோட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். யோசு போகிற வழியில் யோசுலேருந்து 1 hour டிஸ்டன்ஸில் வந்து சுன்சான் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே சுன்சான் பே நேஷ்னல் கார்டன் வந்து ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து போகிற வழியில் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நைட்டு வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஏன்னா வந்து அந்த கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃபுல் டே தேவைப்படும். அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டிங் ஏரியாவில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே சூசக் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருமே வந்து கொரியன்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து ஃபேமிலிக்கு எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால பயங்கர கூட்டம் இருக்குது. கொரோனானால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம எங்கேயுமே உட்காந்து சாப்பிட முடியாது, எல்லாமே டேக் அவுட் மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்க்க நிறைய கடைங்க இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ், திங்ஸ் வாங்குறது, ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. குழந்தைங்க விளையாடுற பிளேஸும் நிறைய போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுனால யாரும் எதுவும் வாங்கல, சும்மா ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நாங்கள் நல்ல வெயில், 9 மணி தான் ஆகுது. ஆனால் பயங்கர வெயிலாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட் ½ an hourல வந்து நாங்கள் சுன்சான் வந்து ரீச் ஆகிடுவோம். இப்போ வந்து சுன்சான் ரீச் ஆகிட்டோம். மாதிரி கொரியன் வில்லேஜ், கொரியன் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ், அந்த மாதிரி நிறைய ஒரு தீமோட தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யுவதிக்கு வந்து எல்லா கிட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு மேப் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க லொக்கேஷன் பார்த்து போகிறதுக்காக. ஏன்னா உள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ், மினி ஜூ அந்த மாதிரி இருக்குது. அதனால அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, ப்ளே ஏரியாலாம் இருக்கனால. இப்போ கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்னால வந்து குரூப்பாக விடுறதில்ல, அதனால நாங்கள் இப்படி ஃபேமிலியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கோம், போக போகிறோம். இப்போ நீங்கள் டிக்கெட்டு
இப்போ இங்கே இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு நம்ம QR கோட் வச்சு நம்மளோட இதை இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் எங்கேயுமே போக முடியும். பார்த்திங்கன்னா எல்லாருமே டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம இங்கே வந்து கக்கோ ஆப் வந்து நம்ம ஊரில் வாட்ஸ்அப் மாதிரி இங்கே கக்கோ ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து ஒரு ஆப்ஷன்லேயே இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இங்கே. அதில் போயிட்டு நம்ம QR கோட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த டைமில் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே கொரோனா வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகும்போது ஈஸியாக அவங்க ட்ராக் பண்ணிடுறாங்க கேசஸ் வந்து நம்ம எங்கேருந்து. இப்போ நம்ம ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிற அவங்க அந்த கான்டாக்ட் ஆயிருந்தாலும் நம்ம ஈஸியாக அவங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றனால இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து இருக்கும். இப்போ கார்டனுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு இதுனா பயங்கர வெயில் மதியம் நல்ல உச்சி வெயில்னால யாருக்குமே நடக்கிற மூடே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஒரு குரூப் பிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகிருப்போம். ஆனால் வந்து யாருமே அந்த நடக்கிறதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே தான் ஸ்லோவாக போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். 1 மினிட் கூட நடந்திருக்க மாட்டோம். பிரேக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை போய் பார்க்கலாமா? இந்த ஏரியாவில் தான் நடக்குவாங்க. கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கு நல்லா அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து தண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. உட்காந்துட்டாங்க. யாருக்கும் நடக்கிறதுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து கல் வச்சு சாமி செய்வாங்கள்ல, கல்லுகள்லாம் வச்சு சில இடத்துலலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்குறாங்க அங்கே. ஆனால் இது அதுக்காக தானான்னு தெரியல, பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதை இங்கே வந்து பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தா அந்த மாதிரி தான் அடுக்கியிருக்காங்க. நம்ம எதையாவது மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி புத்தா கோயிலெல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். எங்க இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போய் கலக்கிற தண்ணி அந்த ஏரியா. அதனால இந்த புல் வந்து நிறைய வளர்ந்துருக்கும் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. இதே நம்ம அக்டோபர் மந்த்து இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த கலர்லாம் மாறி இந்த சீனரியே இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இன்னும் கிளைமேட் சேஞ்ச் ஆகாதனால ஸ்டில் பச்சை கலர்லேயே இருக்குது. இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறிச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி ஃபால்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் கார் வந்து போயிட்டு. இப்போ நாங்கள் இது நம்ம நடக்க வேண்டாம் ஜஸ்ட்டு அப்படின்னா நம்ம இந்த பஸ் எடுத்துக்கலாம். இதில் என்ன ஃப்ரீ தானே? இது ஃப்ரீ தான் நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு வந்து காமிச்சுக்குவாங்க. இல்லை நம்ம மெதுவாக நடந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக போகலான்னாலும் அந்த மாதிரி போகலாம். வெயிலுக்கு
இந்த மாதிரி கூல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் ஏர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்ப்ரேடு வாட்டர் வந்து பியூரிஃபைடு வாட்டரில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வெயிலுக்கு வந்து அங்கங்கே நம்ம போய் இது ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கேயாவது ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே, ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. இங்கே கூட வந்தவங்க எல்லாம் மறுபடியும் வந்து அடுத்த ரெஸ்டிங்க்கு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நான் அவங்ககிட்ட போயிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்க போகிறேன். நான் இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.